சென்னையின் பல பகுதிகளில் குண்டும் குழியுமான சாலைகளால் விபத்துகள் நேரிட வாய்ப்பு இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஈவினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வண்டி ஓட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் தெளிவாக போட்டு விட்டாங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும். முதுவெல்லாம் விட்டு போகுது, இடுப்பு வலி அந்த அளவுக்கு இருக்குது. என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டு தான் கொஞ்சம் அதை எடுத்து செய்யணும். கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படியும் ஒரு நாளைக்கு நாங்கள் 100 கிலோமீட்டர் ஓட்டுறோம். அப்போ எங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக யாரையும் குறை சொல்லலை, கொஞ்சம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெட்ரோ ஒரு பக்கம் பாலம் ரோடு போடுறது ஒரு பக்கம், எங்கே போனாலும் நோண்டி தான் வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். சென்னையில் எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. நம்ம எந்த இடம் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. இன்னும் மெட்ரோ வேலை நடக்கிறதுனால அப்படி இருக்குதோ என்னவோ. ஒரு வேளை அது முடிஞ்சால் 2030 கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாக் ஆப்சர்லாம் அடி வாங்குது. நேற்று தான் 2000 ஷாக் ஆப்சர் மாற்றினாங்க. அது அப்போ தான் தெரியல. இது சென்னையிலலாம் ஓஎம்ஆரில் ரொம்ப இதுவாக இருக்குது. அங்கே தான் அப்புறம் சவுகார்பேட்டை சைடில் இதெல்லாம் ரோடு கண்டிஷனும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அங்கே பள்ளமேடாக தான் இருக்குது. சில இடத்துல ரோடு நல்லா இருக்குது, சில இடத்துல ரோடே நல்லா இல்லை. ரோடு பிரிச்சனால பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டேமேஜ் ஆகுது. கஸ்டமர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக்கில் வரவங்க, டூ வீலர் வரவங்க எல்லாமே கீழே விழுறாங்க. ஏன்னா இப்போ பழமேடாக இருந்தால் எல்லாருக்குமே பெயின் கம்பல்சரி வரதானே செய்யும். அது ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட பைக்கில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எங்கே லைனில் பார்த்தீங்கன்னா இதுவே கிடையாது. அங்கங்கே லைட்டு எரிய மாட்டேங்குது சரியா. அது ஒரு பக்கம் பிரச்சனை. அதனால் நிறைய பேர் விபத்து அதிகமாகும். பள்ளத்தால் தான் அதிகமாக டிராஃபிக் ஆகுது. இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் அது இதுன்னு சொல்லிட்டு நோண்டி இன்னும் இருக்கிறவங்க எல்லோரும் டிராஃபிக் ஆக்கி அதில் நிறைய பேர் விபத்துக்கு ஆளாகி சாகுறாங்க டெய்லியும். வண்டி அதிகமாக சஸ்பென்ஷன் அடி வாங்குது. வண்டி எடுத்த 6 மாதத்தில் 4 சஸ்பென்ஷனுமே போயிடுச்சு. அந்தளவு ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது ரோடு கண்டிஷன். அந்தளவு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணா, இன்னும் நிறையவே மேம்படுத்தணும். ஏன்னா சிட்டிக்கு இந்த பக்கம்னா சென்ட்ரல் சைடு மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி அவுட்ரு சைட்லாம் ரொம்பவே டேமேஜாக தான் இருக்குது. சிட்டிக்கு அவுட்ருனா ஓரளவுக்கு இந்த வேளச்சேரி சைடு, அப்புறம் இந்த அம்பத்தூர் சைடு நிறையவே டேமேஜாக தான் இருக்குது. பள்ளம் குழிமேடு அது மாதிரி தான் அதிகமாக தான் இருக்குது. வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்குன்னு வச்சிங்களா. இப்போ இந்தமாரி ரோட்டில் போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸுக்கு நம்ம ஒரு 1/2 hour எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல போகும்போது பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 hour கூட ஒரு கிராஸ் ஆகுது. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கஸ்டமர்ஸ் அவங்களும் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் வராங்க. அவங்களும் எதுவும் சொல்ல முடியாது. ஓவராலாக பார்த்தா மெயின் இடத்துல மட்டும், அதாவது முக்கிய பிரமுகர் இருக்கிற இடத்துல மட்டும் ரொம்ப சுத்தமாக ஒழுக்கமாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அவுட் சிட்டியில் கொஞ்சம் இன்னர் இதெல்லாம் பார்க்கும்போது டிராஃபிக் இதெல்லாம் இருக்கிற பார்த்துல சுத்தமாக இல்லாமல் தான் இருக்குது ரோடுங்க. அங்கங்கே பள்ளமாக இருக்குது. அதாவது இந்த முறை கொஞ்சம் தோண்டின பள்ளங்களை சரியாக மூடாமல் மேலும் எதுக்கு தோன்றாங்கன்னு தோண்டாமல் ஒரு வழியும் எடுத்தது முழுசாக வேலை முடியாமல் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி தான் இருக்குது ரோடுங்களாம் பார்த்தா. வண்டி ஓட்டுறது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. கார் ஓட்டுறவங்களுக்கு தெரிய மாட்டேது. முன்னாடி போகிற பள்ளம் வருதா, இது பின்னாடி வர வண்டிக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வர சின்ன வண்டிகளுக்கு இது இருக்கிறதுனால முன்னாடி என்னன்னு தெரியறதில்ல. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்போ இதுக்கு பின்னாடி வர்றாங்க, முன்னாடி பள்ளம் இருக்குதா இல்லையா தெரியல. நாங்கள் அப்படி வளைச்சிட்டு போயிடுவோம். அவங்க அது தெரியாமல் அதில் கிராஸ் பண்ணலாம்னு சொல்லி வீறாங்க. அவங்களுக்கு விபத்து ஏற்படுது. இது மாதிரி பிரச்சனைலாம் வருது. சென்னையிலலாம் சர்க்கிளில் எங்கேயுமே ரோடுலாம் சரி கிடையாது சார். சென்னை சர்க்கிளும் சரி, அதாவது சென்னை விட்டு அவுட்ரு ஏரியாவும் ரோடுலாம் பயங்கரமாக சுத்தமாகவே ரோடே கிடையாது. ஆமாம், அது சென்னை சிட்டியில் சுத்தமாக ரோடே கிடையாது. ஆனாலும் இந்த ட்ரிப்பாவது யாராவது போட்டு இப்போ எடப்பாடி இருந்தார். எடப்பாடி போகும்போது ஆட்சியிலேருந்து போகும்போது ரோடு போட்டு போனார். ஆனால் அந்த ட்ரிப்பு தலைவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அதனால் எல்லா ஏரியாவும் பயங்கர மோசமாக இருக்கணும். ரோடே சரியில்லை. எல்லாம் வெளியே இருந்து வரவங்களாம் ஃபாரினர்லாம் வெளியே இங்கே சென்னைக்கு வரவங்க தமிழ்நாடோட ஒரு மோசமான நாட்டை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் தமிழ்நாடுனாவே ஒரு நோக்கூட்டுங்கிற மாரி ஆகிடுது. எங்கேயுமே ரோடே சரி கிடையாது. அதாவது இந்த ட்ரிப்பாவது வரவங்க யாராவது பார்த்து மக்களுக்கு ஏதாவது செய்யாட்டி போனாலும் நம்மளுக்கு ரோடு வசதியை நல்லா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குண்ணே. ரோடு சரி கிடையாது சார். போகும்போதெல்லாம் யாரோட விபத்து நடக்கிற சென்னைன்னு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் விபத்து நடக்கிற காரணமே ரோடு சரியில்லாத காரணம் தான். ரோடு கரெக்டாக இருந்தால் எங்கேயுமே விபத்தே நடக்காது. ஆமாம், இப்போ நம்ம ஹைவேயில் ட்ராவல் பண்ணுறோம்னாக்க நம்ம கரெக்டாக தான் போகிறோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டில் போகிறவங்க என்னன்னாக்கா ஒரு 2 வீலரில் போகிறாங்க, குழியில் ஊந்துறாங்க. நம்மவே பிரேக் அடிக்கிறோம், நம்ம பின்னால் 4-5 பேர் குத்திடுறாங்க. ரோடு சரியில்லைனாலே அதனாலே விபத்து நடக்குதுண்ணே.